மாதிரி ஐபிஎல்லோட எண்டி கேமுக்கு நம்ம எல்லாம் வந்துட்டோம். ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப். பஞ்சாப் இதோட 2 முறை தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. இப்போ ஒன்று ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைனல்ஸ் வந்தாங்க. ஆர்சிபி 4 முறை ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. இதுலேயும் கப்பே அடிக்கல. இந்த 2 டீமு 17 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க அந்த கப்பை தூக்கணுன்ட்டு. இந்த ஒரு நாளைக்கு ஒரு நைட்டில் ஏதோ ஒரு டீம் அந்த ஒரு கப்பை தூக்கிடும். அது ஆர்சிபியாக இருக்கலாம், இல்லை பஞ்சாபாக கூட இருக்கலாம். 2 டீமும் கப்பத்துக்கு முன்னாடி சையத் முஸ்தபி டிராஃபிலையும் இந்த 2 டீமோட கேப்டன்ஸ் தான் ஃபைனல்ஸ் ஆடினாங்க. ரஞ்சித் படிதாருக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் அந்த முறை மும்பையை ஜெயிக்க வச்சிட்டாரு. இந்த முறை ரஞ்சித் படிதாரோட சான்ஸா இல்லை ஸ்ரேயஸ் ஐயர் மறுபடியும் அவரோட ஃப்ரான்ச்சைஸான பஞ்சாபை ஜெயிக்க வைப்பாரா? 26 கோடி கொடுத்து இவர் வாங்கும்போது நானே நினச்சேன் இந்த ஒரு டீம் கண்டிப்பாக பிளே ஆஃப்குள்ளெல்லாம் வராது, இந்த ஒரு டீம் வெளில போயிடும் பஞ்சாப் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் பஞ்சாப்பை 26 கோடி கொடுத்து அவங்க வேறு லெவலில் ஒரு கேப்டன்ஷிப்பை ரெடி பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டீம் இந்த ஒரு சீசன் ஃபுல்லாக இந்த ஒரு ஃபைனல் கேமில் 2 டீமே ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுத்து ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 டீமே ரொம்பவே டிசர்வ் தான் இந்த ஒரு கப் அடிக்கிறதுக்கு. ஏன்னா 17 வருஷம் 2 டீம் சைடும் கப் இல்லை. ஆர்சிபி இந்த ஒரு டீம் அந்த ஒரு கப் அடிச்சாகணுன்ற வெறியில் இருக்காங்க எனக்கு தெரியும். ஆர்சிபி 17 வருஷமாக அந்த டீமை ரொம்பவே கலாச்சிருப்பாங்க. ஒரு கப் அடிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஆர்சிபியில் ஏகப்பட்ட பெஸ்ட் பிளேயர் இருந்திருக்காங்க. ஏபிடிஎஸ் இருந்திருக்காரு, கிறிஸ் கெயில் இருந்திருக்காரு, கேஎல் ராகுல் இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருந்திருந்தாங்க. அப்போ வரலையும் இது வரலையும் கப் அடிக்கல. இந்த ஒரு டீம் கப் அடிக்குமான்ட்டு தெரில. கண்டிப்பாக நாளைக்கு பார்த்துடலாம். ஆர்சிபி ஜெயிக்குதா இல்லை பஞ்சாப் ஜெயிக்குதா? 2 ஒரு டீமும் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னா, ஒரு நியூசிலாண்டுக்கும் ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஃபைனல் நடந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பஞ்சாப்புக்கும் ஆர்சிபிக்கும் இருக்கும். ஆர்சிபியும் அந்த 17 வருஷத்தாகும். பஞ்சாப் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஒரு கப்புக்காக போராடி வந்து நிற்கிறாங்க. 2 டீமில் எந்த டீம் ஜெயிச்சாலும் உண்மையிலேயே நல்ல கிரிக்கெட் ஆகிற டீம் ஜெயிக்கும். நீங்கள் எந்த டீம் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? பஞ்சாப்பா இல்லை ஆர்சிபியா? ராயல் சேலஞ்ச் பெங்களூரா இல்லை பஞ்சாப் கிங்ஸா? இந்த 2 டீமில் எந்த டீம் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்கன்றது நீங்கள் கான்வர்ஸ் பண்ணுங்கள். உண்மையிலேயே இந்த ஒரு ஃபைனல்ஸ் வேறு லெவலில் இருக்க போது எந்த டீம் ஜெயித்தாலும் 2 டீமும் ஒரு நல்ல டீம் தான் இது ஆனதில்லை.